வணக்கம் நண்பர்களே. அரசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம ரோஜா எப்படியாவது ஆதவனை தான் வலையில் விழ வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ராணியோட மோதிரத்தை பயன்படுத்துகிறாங்க. நம்ம அரசி கூட்டு என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கிறியா? ஆஃப்டர் ஆல் ஒரு பர்த்டே பார்ட்டி கொடுத்து என் பையனை கரெக்ட் பண்ணி என் வீட்டுக்கு மருமகளை ஆயிடும்னு பார்த்துருக்கியா? நீ ஒரு வேலைக்காரி, நீ இந்த சாமந்தியை ஒன்று கொடுத்து இவ வீட்டு வேலைக்காரினா நீ என் பையன் ஆஃபீஸில் வேலைக்காரியாட்டி இருக்கா, உனக்கு என் பையன் கேட்குதா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே வார்ன் பண்ணுறாங்க. நம்ம ராணியோட மோதிரத்தை வச்சு நம்ம அரசியை தன் பக்கம் இழுக்கிறாங்க ரோஜா அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு எப்படி விலையுயர்ந்த இந்த மோதிரம் வந்திருக்கணும் அப்படின்னு அதிர்ச்சியில் சிசிடி ஃபுட்டேஜை பார்க்க நேரம் ரோஜா தான் கலத்தி வச்சுட்டு போகிறாங்க. அதை பார்க்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு நம்ம ஆதவன் தேர்ந்தெடுத்திருக்கானா, கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்திருக்கா, நம்ம ஸ்டேட்டஸுக்கு இவ சரிப்படும், இவளை கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், தீக்ஷாவை என் பையன் கல்யாணம் பண்ணதை விட இந்த ரோஜாவை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அரசி மனசில் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிடுறாங்க ரோஜா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம் நிச்சயமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம அரசி அந்த ரோஜா யார், ஆஃபீஸில் வேலை பார்க்கவா என் பையனை வளைச்சி போடலான்னு பார்த்துக்கலா, அவளை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிச்சு வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. நம்ம ரோஜாவை வந்த வேகத்தில் நம்ம அரசி பயங்கரமாக காட்டுன்னு கட்டுறாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த அரசியே ஃபோனை போட்டு என்ன வீட்டுக்கு வர வச்சு அவ பையனை நானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணும், அந்த அளவுக்கு செம்மையான ஒரு காரியத்தை தான் நான் அந்த வீட்டில் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்கங்க. அதாங்க நம்ம ராணிகிட்ட இருந்து வாங்கின அந்த மோதிரத்தை ரோஜா அந்த அரசியோட டேபிளில் கலத்தி வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த மோதிரத்தை நம்ம அரசி பார்க்குறாங்க. அப்பா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த மோதிரம் கண்டிப்பாக ஒரு பெரிய பணக்காரியோட தான் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு அப்படி பணக்காரினா இந்த ரூமுக்கு வேறு யாரும் இல்லை, ரோஜா தான். அவளை உடனே வர சொல்லணும். யாதவன் அவளை தேர்ந்தெடுத்தான்னா கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த தீக்ஷாவை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு தீக்ஷா மருமகளாக ஆவதை விட இந்த ரோஜா பெரிய பணக்காரி தான், என் ஸ்டேட்டஸுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல அரசி ரோஜாவுக்கு கால் பண்ணி நீ வரலாம் என் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம ரோஜா கிட்ட அந்த மோதிரத்தை காட்டுறாங்க. என்ன இது, இந்த மோதிரம் ஒன்றுதா அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் என்ன இதுதான், அப்போது நீ என் பையனுக்கு தகுதியானவ தான், இவ்வளோ பெரிய மோதிரத்தை நீ வச்சிருக்கணும்னா நீ எவ்வளோ பெரிய பணக்காரி, உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு காட்டிட்டு போயிட்ட, நீ எப்படியாவது என் பையனை உன் வலையில் விழ வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம அரசியே ரோஜா கிட்ட சொல்லுறாங்க. சபாஸ், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். எப்படி உன்னை எனக்கு வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் போட்ட ஸ்கெட்சில் நான் என்னையுமே தப்புனது கிடையாது. அப்படி தான் அரசி உனக்கு ஒரு வலையை போட்டேன், நீ அதில் சிக்கிச்ச. நான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி இல்லை, நீ அடிச்சியே அந்த சாமந்தியோட அக்கா தான் நான். உன் வீட்டுக்கு மருமகளாக இதுக்கு வட்டியும் முதலமாக நான் தரலானி தான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரோஜா மனசுக்குள்ள ஒரு பெரிய கங்கணத்தை கட்டிக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமந்திக்கு எதுக்காக இப்போ அக்கா மறுபடியும் அரசி மேடம் ரூமுக்கு போயிடா, அவங்க அன்னைக்கே என் பையனை உன் வலையில் விழ வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நம்ம அக்காவை அடின்னு திட்டி அனுப்புகிறாங்க. மறுபடியும் இப்போ அக்கா வந்திருக்கா, அதுவும் நம்ம அரசி மேடம் அவளுக்கிட்ட இவ்வளோ டீப்பாக பேசுகிறாங்க. அக்கா அப்படி என்னத்தை தான் செய்துச்சா, ஆனால் அக்கா நல்லது மட்டும் செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ தில்லு முள்ளி பண்ணி இந்த ஆதவன் சாரை அவள் வலையில் விழ வைக்க போகிறா, அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியும். ஆனால் உண்மையாட்டே அவள் என்னோட அக்கானே தெரிஞ்சா அவங்க அவ்வளோதான், இந்த வீட்டில் அவளுக்கு இடம் இல்லாமல் போவோம். ஆனால் அதை ஏன் புரிஞ்சிக்காமல் இவள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிடான்னு தெரியலையே அப்படின்னு சாமந்தி மண்டையை பிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாமந்தியை கூட்டு வந்திருக்கவங்களை கவனிக்க மாட்டியா, எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சாப்பிட ஜூஸு அது இதுன்னு எல்லாத்தையும் அரசி எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ரோஜா நக்கலாக சாமந்தியை பார்க்குறாங்க. நீ என்றைக்குமே இந்த வீட்டு வேலைக்காரியாக இரு, நான் இந்த வீட்டு மருமகளாக ஆகி அரசியை ஆட்டி படைக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் என்றைக்குமே சரிதான், நீயும் உன் அம்மாவும் என்னோட பொண்ணு, நீ உங்கள் அம்மாவும் வந்துடக்கூடாது, நீ என்னோட அக்கா தான், நீயும் வந்துடக்கூடாது, நீங்கள் வந்தாலே எனக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம
ஆதவனை எப்படியாவது உன் வலையில் விழ வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா அந்த தீக்ஷாவை கல்யாணம் பண்ணதோடு உன்னை என் பையன் மருமகளாக தேர்ந்தெடுத்தது நல்ல காரியம்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க நம்ம அரசி. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம ஆதவனை கல்யாணம் பண்ணிங்கன்னு இந்த அரசியே வந்து பெர்மிஷன் வந்தாச்சு. அதுக்கு பிறகு எதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கணும்? எப்படியும் வந்து ஆதவனை நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன். அவ்வளோ பெரிய ஏர்ஃபோர்ஸ் நிறுவனத்துக்கு நான் வந்து நம்ம அரசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. கோடீஸ்வரனுக்கு செக்கு வைக்க தீக்ஷாவை விரட்டி தள்ள அந்த இடத்துக்கு ரோஜா மருமகளாக வரப்போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. வந்த வேகத்தில் நம்ம அரசிக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க ரோஜா அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் என் பையன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான், என் வீட்டுக்கு மருமக வரப்போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் யார் அது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம சாமந்திக்கு உண்மை தெரிய வருது. இந்த வீட்டு மருமகளாக வர்றது நம்ம அக்கா தான் அப்படின்னு தெரிஞ்சு சாக்கில் நிற்கிறாங்க.